டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. பொதுவாகவே யூரியா கிரியேட்டின் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிகேடி. சிலருக்கு என்னன்னா நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நாளடைவுல நமக்கு சில பாதிப்புகளை குடுக்குதுன்னு சொல்லலாம். சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதுனால, நாளடைவில் நமக்கு அறிகுறிகளே தெரியாம இருக்கலாம். அதாவது சிம்டம்ஸே தெரியாம, திடீர்னு ஒரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும்போது தான், ஒரே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ ஸ்டேஜ் 4ல டைரக்ட்டா தெரியுதே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. ஸோ எதனால சொல்றோம்னா, நம்ம ஸ்பெஷலா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, இன்னைக்கு யங் அடல்ட்ஸ் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, 20 வயது, 19 வயது இந்த மாதிரி யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிலருக்கு ஆல்கஹால் ஹேபிட் கிடையாது, ஸ்மோக்கிங் இல்ல. ஸோ எப்படி இது வந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசனா இருக்கும்னா, நமக்கே தெரியாம பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கலாம். ஸோ பிளட் பிரஷர் அதிகமா கொஞ்சம் ஒரு வருடத்துக்கு மேலாக இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் என்ன பண்ணும்னா, சிறுநீரகம் இல்லைன்னா இதயம் தொடர்பான சில பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தலாம். அதுல ஒண்ணுதான் சிறுநீரகம் நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்றோம். அப்போ சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் இதுல பார்த்தோம்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பைலேட்ரல் ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் இல்ல பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இந்த மாதிரியான கண்டிஷன் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல போட்டிருப்பாங்க. அப்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். இப்போ இதற்கான உணவு முறை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன். உணவு முறை ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு சார்ந்த உணவுகள். ஸோ உப்பு நம்ம குறைச்சி எடுக்கும்போது நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமான உப்பு நம்ம உடல்ல சேராமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற மாதிரியான உணவுகளும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ யூரியா, கிரியேட்டினின் இதனோட சேர்ந்து யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் ஜிஎஃப்ஆர் டெஸ்ட். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக 90க்கு மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 85க்கு மேலேயாவது இருக்கணும். ஸோ 80க்கு குறைவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சிறுநீரக பாதிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ உப்பு நான் குறைக்கணும்னு சொன்ன மாதிரி அடுத்தது நம்ம கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான்வெஜ் அசைவ உணவுகளை தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சிலர் கேட்பாங்க, மேம் ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா, இல்லை நான் மட்டன் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறேன், சிக்கன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டீன் அவங்களுக்கு எந்த மாதிரியான புரோட்டீன் லாஸ் இருக்கு, எவ்வளவு லாஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம நான்வெஜ் எடுக்கலாமா இல்லை தேவையில்லையான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதற்கு ஏற்ற மாதிரி எடுக்க முடியும். பொதுவாக இந்த கண்டிஷனுக்கு எல்லாமே சேர்ந்து நம்ம சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். அப்படின்னா எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுக்கலாம், தினமும் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா நிச்சயமாக பயன்படுத்தலாம். பேசிக்கா எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா மூக்கிரட்டை கீரை. நம்ம பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்ல மேடம் உங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டயட் அப்படியே நான் ஃபாலோ பண்றேன், நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மூக்கிரட்டை கீரையை நீங்க பயன்படுத்தும் போது அதனோட நான் சொல்ற இந்த 2 மூலிகை கண்டிப்பாக சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒன்று சிறுகீரை, இன்னொன்று நெல்லிக்காய். இந்த மூக்கிரட்டையோட சிறுகீரையும் நெல்லிக்காயும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கணும். ஸோ எந்த வகையான கீரையும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனால் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா சிறுகீரை நம்ம சேர்த்துக்கலாம். அதனோட மூக்கிரட்டை ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கட் பண்ணி தண்ணீர்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 கிளாஸ் தண்ணீர்ல மூக்கிரட்டையும் சிறுகீரை சேர்த்து போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அந்த கொட்டையோடையே நல்லா நசுக்கி போட்டு உள்ள தண்ணீர்ல போட்டுணும். கொஞ்சமா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இது 3 கிளாஸ் 4 கிளாஸ் தண்ணீர் விட்டீங்கன்னா அது 1 கிளாஸா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இதை தினமும் குடிச்சிட்டு வரணும். ஸோ எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம்.
காலை நேரத்துல உணவுக்கு பின் குடிச்சோம்னா அப்படின்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது குடிக்க யார் யாரெல்லாம் இந்த குடிக்கலாம்னா, யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, சிறுநீரக பாதிப்பு இல்ல சிறுநீரகங்கள்ல கற்கள் இருந்தாலும் சரி, சிறுநீரகங்கள்ல சிஸ்ட் இருக்கு. பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த கஷாயத்த நம்ம தொடர்ந்து குடிக்கலாம். டெய்லியுமே இத அப்பப்போ ரெடி பண்ணி குடிச்சிட்டே வந்தோம்னா, கால் வீக்கம் இருக்கு, வாந்தி வர மாதிரி இருந்தாலோ, இல்ல நம்மளுடைய தசைகள்ல சின்ன சின்ன மருக்கள் மாதிரி, அதாவது ஆக்னிஸ் மாதிரி இருக்குனாலோ, அத சரி செய்யறதுக்கு நமக்கு இத பயன்படுத்திக்கலாம். இப்ப தொடர்ந்து நம்ம வந்து இந்த கஷாயத்த குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கணும். இரவு நேரத்தில் உணவு ரொம்ப சீக்கிரம் சாப்பிடணும். அதே மாதிரி இரவு உறக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசினா குடுக்கக்கூடிய ஒரு மெடிசின் அப்படின்னு பார்த்தோம்னா, தீநீர் வகைகள் வந்து நெறைய குடுக்குறோம். தீநீர் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஓம வாட்டர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல அதனுடைய எசன்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து குடுக்கக்கூடிய ஒரு மெடிசின். இது வந்து ஓம தீநீர், ஓம வாட்டர்லாம் நம்ம சொல்றீங்களா? அந்த மாதிரி. அந்த மாதிரி கரிசாலை தீநீர் அப்படின்ற ஒரு மெடிசின் இருக்கு. இத நம்ம பயன்படுத்தும்போது கல்லீரல், சிறுநீரகங்கள் 2 பாதிப்பில் இருந்தும் நம்ம விடுபடணும்னா, இந்த தீநீர் மருந்துகள நம்ம பயன்படுத்தலாம். இதனோடு சேர்த்து குறு மருந்துகள நம்ம எடுக்கிறோம். அதனோட வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து வகையான காய்கறிகளும் வேக வைத்து லீச் அப்படின்னு சொல்லுவோம். வேக வைத்து அந்த தண்ணீரை வடித்துட்டு அப்புறம் நம்ம வந்து காய்கறிகள சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக தினமுமே வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய் இத உணவுல நிச்சயமாக சேர்க்கணும். அதே மாரி நம்ம நாட்டு காய்கறிகள பயன்படுத்தும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். இதனோட சேர்ந்து சித்த மருந்துகளும் மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். எப்பவுமே பிபி வந்து கொஞ்சம் ஹையா இருந்துச்சுன்னா, ஒரு மாதத்திற்கு மேலாக பிபி அதிகமாவே இருந்துச்சுன்னா, உடனடியா அதற்கான சிகிச்சைகள எடுக்கணும். இதனால நமக்கு சிறுநீரகமும், இதயமும் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த பதிவுல சிறுநீரக பாதிப்பு இருந்தா ஆரம்பத்திலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு எளிமையான மருந்த பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.